ட்ரேடர்ஸ் தமிழ் பார்த்திபன். நாம் இந்த வீடியோவில் லா ஓபாலா லிமிடெட் இந்த கம்பெனி டெக்னிக்கலாக நம்ம பை பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது. இந்த கம்பெனியை இப்போ வாங்கினோம்னா என்ன டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்றத பற்றி நாம் கொஞ்சம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கம்பெனி என்ன மாதிரியான பிஸ்னஸில் இருக்கிறாங்கன்னா, இந்த கம்பெனி வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட், அதாவது ஆக்சுவலாக வந்து இந்த வீட்டில் உபயோகப்படுத்துகிற இந்த டின்னர் செட், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பீங்கான் ஐட்டங்கள், இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மேனுஃபேக்சரர் இன் இந்தியா. நாட் ஓன்லி ஃபார் இந்தியா, இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக வந்து இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து வேர்ல்டு வைடாக வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு வைடாக இவங்களோட ப்ராடக்ட் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாட் ஓன்லி இந்தியா, இந்த கிளாஸ்வேர் செட்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டின்னர் செட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த கம்பெனி இந்த செக்மெண்ட்டில், அதாவது இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் பண்ணுற இந்த செக்மெண்ட்டில் மார்க்கெட் ரன்னர், ஆக்சுவலாக மார்க்கெட் லீடர் வந்து இந்த செக்மெண்ட்டில் இன்னொரு கம்பெனி ஒன்று இருக்குது, ஹாக்கின்ஸ் கோக்கர்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தான் மார்க்கெட் லீடர். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லா ஓபாலா, இந்த கம்பெனி வந்து மார்க்கெட் ரன்னர், அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பெனி. அப்புறம் எல்லாத்த விட இந்த கம்பெனி வந்து ஒரு டெபிட் ஃப்ரீ கம்பெனி. இந்த கம்பெனிக்கு வந்து பெருசாக கடன் ஒன்றும் இல்லை. இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஃபண்டமெண்டலாகவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கலாக இந்த கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டல் 4140 கோடி ரூபாய். இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். இப்போ இருக்கிற ஏர்னிங் பர் ஷேர், அதாவது இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 11.15 ப்ரைஸ் டு ஏர்னிங் வந்து 33.46, இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 35.29, புக் வேல்யூ பர் ஷேர் 74 ரூபாய் 60 பைசா. 74 ரூபாய் 60 பைசா வந்து புக் வேல்யூ. இந்த கம்பெனியினுடைய புக் வேல்யூ 74 ரூபாய் 60 பைசா. இப்போது இந்த கம்பெனி வந்து நாம் ஏன் வாங்க சொல்கிறோம் அப்படின்னா, டெக்னிக்கலாக வந்து இந்த கம்பெனி வாங்க வேண்டிய இடத்துல ஒரு அருமையான இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த கம்பெனி வந்து நாம் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் பார்த்துருவோம். இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக வந்து ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து கொஞ்சம் மோசமாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் வந்து கொஞ்சம் டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. இந்த கம்பெனி வந்து டெக்னிக்கலாகவும் எப்படி இருக்குது அப்படின்றத நாம் கொஞ்சம் பார்த்துருவோம். இப்போது நம்ம சொல்கிற எல்லா ரெக்கமெண்டேஷனும் இது வந்து முழுக்க வந்து நம்மளோட வியூ தான். இதில் வந்து இந்த நம்ம சொல்கிற எல்லா ரெக்கமெண்டேஷனும் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுக்கப்படுற ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். இந்த கம்பெனியை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்களும் ஒரு தடவை வந்து அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு கம்பெனியை வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா யார் ஒருத்தர் சொல்கிறதையும் முழுமையாக நம்பிடக்கூடாது. கொஞ்சம் நம்மளும் வந்து உட்காந்து டெக்னிக்கலாக இந்த கம்பெனி நல்லா இருக்கா, முதல்ல இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து எப்படி போயிட்டுருக்கு, இந்த கம்பெனி இப்போ இவங்க சொல்கிற மாதிரி டெக்னிக்கலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து அனலைஸ் பண்ணணும். அதுதான் அப்போ அன்னிட்டு தான் வந்து நாம் வந்து ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போது இந்த கம்பெனியினுடைய லா ஓபாலா ஆர்ஜி லிமிடெட், இந்த கம்பெனியினுடைய டே சார்ட்டை நான் போட்டிருக்கிறேன். இதில் நான் போட்டிருக்கிற 2 கோடு பார்க்குறீங்க. ஒன்று வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ், இந்த நீளமாக வர்ற கோடு பார்த்தீங்கன்னா 50 டே மூவிங் ஆவரேஜ். இதில் வந்து இன்னொரு கோடு நான் ட்ரா பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 200 டே மூவிங் ஆவரேஜ்.
இப்போது இதில் எப்போவுமே வந்து இந்த 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே 50 டே மூவிங் ஆவரேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மொமெண்டம் ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க, RSI, அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், இதை வந்து நான் போட்டிருக்கிறேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஆருங்க வந்து ஒரு வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர், ஒரு மார்க்கெட்டினுடைய வாலட்டைல் அந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிற ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் நான் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ இந்த RSI இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த RSI இண்டிகேட்டரில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து 352 ரூபாய் 20 பைசா வந்து லோ வச்சிருக்குது. அப்போலா என்னைக்கு லோ வச்சிருக்குது? 12/12/2023 அன்னைக்கு லோ வச்சிருக்குது. அதிலிருந்து மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்குது. 352 ரூபாய் 20 பைசான்றது தொடர்ந்து 12ஆம் தேதி 13ஆம் தேதி இந்த 2 நாளத்தினுடைய லோவுமே வந்து 352 ரூபாய் 20 பைசா தான். அதிலிருந்து மேலே போய் கிட்டத்தட்ட 405 ரூபாய் 95 பைசா வரைக்கும் போயிருக்கு. மறுபடியும் கீழே வந்திருக்குது. மறுபடியும் கீழே வந்து அந்த 352 ரூபாய் 20 பைசான்னு ப்ரீவியஸாக வச்ச லோவை கட் பண்ணி 349 ரூபா வச்சுட்டு மறுபடியும் மேல் நோக்கி போக ஆரம்பித்து ஒரு சின்ன ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் மேலே போயிருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு மேலே போகிறதுக்கு பார்த்துருக்குது. இப்போ இதில் இந்த இடத்த நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அதாவது 12/12/2023 அண்டு இந்த 3/1/2024 இந்த இடத்துல 12ஆம் தேதி அன்னைக்கு 352 ரூபாய் 20 பைசா வச்சிருக்கு. அடுத்தது லோ வந்து பார்த்தீங்கன்னா 349ன்னு சொல்லி கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்குது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் வந்து RSI வந்து இந்த 352 ரூபா வச்ச அன்னைக்கு வந்து 30 விட்டு கீழே இறங்கி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் 349 அதை விடவும் லோ வச்சிருக்குது. பட் ஆனால் RSI வந்து அந்த ப்ரீவியஸாக வச்ச லோ வந்து கட் பண்ணவே இல்லை. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து டைவர்ஜென்சி. ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு இருக்குது. பட் RSI வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டு அதாவது ப்ரீவியஸாக வச்ச லோவை வந்து கட் பண்ணாமல் மறுபடியும் மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து டைவர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ப்ரைஸ் கீழ் நோக்கி வந்திருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ப்ரைஸ் வந்த வேகத்துக்கு வந்து RSI அதாவது மொமெண்டம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கீழ் நோக்கி வரல. ஸோ மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஆனால் அதே நேரத்தில் இது வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் இன்னும் வந்து மேலே கட் பண்ணல. ஆனால் வந்து அடுத்த ட்ரேடிங் செஷனில் வந்து கட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இது அதே நேரத்தில் இந்த ஏடிஆர், அதாவது இந்த வாலட்டைல் இண்டிகேட்டரான அந்த ஏடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் தான் ஃபார்ம் ஆகி இருந்திருக்குது. இந்த சைட்வேஸ் ட்ரெண்ட்லேருந்து இந்த இடத்துல வந்து மறுபடியும் அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் வந்து மேல் நோக்கி லைட்டாக மேலே எந்திரிக்கிறதுக்கு பார்த்துருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கம்பெனி வந்து டெக்னிக்கலாக வந்து மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து பிரகாசமாக இருக்குது அப்படின்றத காட்டுது. ஸோ இப்போது இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் 372 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்குது. 376 ரூபா 30 பைசா. இந்த 376 ரூபா 30 பைசான்றது வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ். இந்த 50 டே மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணுறப்போ இந்த கம்பெனியை வந்து நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக வச்ச லோ 349 ரூபாய்க்கு கீழே க்ளோசிங் பேசிஸில் கீழே ஸ்டாப் வச்சுட்டு இந்த கம்பெனியை ஹோல்டு பண்ணலாம். இந்த கம்பெனியினுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் அதாவது 376 ரூபா 30 பைசாவுக்கு மேலே நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் 200 டே மூவிங் ஆவரேஜான 408 ரூபாய். அந்த 408 ரூபாயை கட் பண்ணி வால்யூமோட க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் கிட்டத்தட்ட 530 ரூபா வரைக்கும் இந்த கம்பெனி மேல் நோக்கி கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கம்பெனியை லா ஓபாலா ஆர்ஜி லிமிடெட், இந்த கம்பெனி ஒரு டெபிட் ஃப்ரீ கம்பெனி.
இந்த கம்பெனியை வந்து டெக்னிக்கலாகவும் இந்த கம்பெனி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இந்த கம்பெனியை நாம் எடுத்து வைக்கலாம். ஒரு சரியான விலை கொடுத்து இந்த கம்பெனியை நாம் எடுக்கிறோம் அப்படின்றதுனால இந்த கம்பெனி எடுத்து வைக்கலாம். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாப் லாஸ் போடணும். 349 ரூபா பிலோ 349க்கு கீழே இந்த கம்பெனி க்ளோசிங் பேசிஸில் கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகிறது தான் பெட்டர். இப்போது இது வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து நாம் இந்த கம்பெனியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு முன்னால் நீங்களும் ஒரு தடவை இந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியை வாங்குறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து நாம் சொன்ன மாதிரி மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இதுவரைக்கும் நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போடுங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.